விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சையத் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சையத், இந்த ஆலோசனைக் கூட்டம் குறித்து கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸை கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கி உத்தரவிட்டார். இந்த நிலையில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு தான் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்தது என அன்புமணி தரப்பினர் தெரிவித்து வருகின்றனர். அன்புமணி ராமதாஸை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கவில்லை என டாக்டர் ராமதாஸ் தரப்பிலும் கூறி வரும் நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டாக்டர் ராமதாஸ் தரப்பினர் இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்தை சந்தித்தனர். இன்னும் 2-3 தினங்களில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. மேலும் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம், அதனைத் தொடர்ந்து புதன்கிழமை வன்னியர் சங்க மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டமும் நடைபெறுகிறது. இந்த நிலையில் இந்த பாமக உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டமானது தற்போது டாக்டர் ராமதாஸ் தலைமையில் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்று வருகிறது. தற்போது உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் டெல்லியில் தேர்தல் ஆணையத்தை சந்தித்தது சம்பந்தமாக செய்தியாளரை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க உள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கிய முடிவுகள் எடுக்க இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, டாக்டர் ராமதாஸின் மகள் ஸ்ரீ காந்திமதி, சேலம் எம்எல்ஏ அருள், தலைமை செயலாளர் அன்பழகன், ஆசிரியர் பரந்தானந்தம் போன்ற முக்கிய நிர்வாகிகள் உள்ளனர். தற்போது தொடர்ந்து ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் முக்கிய தகவலை வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.